திருமணமே நடக்காத ஜாதகம்னு ஏதாவது இருக்குதுங்களா? இந்த ஜாதகத்துக்கு வந்து கல்யாணம் வந்து கஷ்டம் தான் அப்படின்னு சில பேர்ட்ட சில ஜோதிடர்கள் சொல்றது உண்டு. கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாரியும் இருக்கும் இது கேட்கறதுக்கு. பட் அதெல்லாம் உண்மையா? அப்படிங்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். இதெல்லாம் நம்பணுமா? அ அ இதற்கான பதில் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். இப்போ ஒரு ஜாதகத்துல திருமணம் அப்படின்னா முக்கியமான பாவகமா நம்ம என்னென்ன பார்க்கணும்னா 7ஆம் பாவகம் பார்ப்போம். சரிங்களா? அந்த 7ஆம் பாவகம், 7ஆம் பாவக அதிபதி, அவங்கலாம் எங்க இருக்காங்க? யார் கூட சேர்க்கை, பார்வை இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி 7ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா திருமணம் நடக்குங்கிறது தான் அமைப்பு உங்களுக்கு. அதுக்கு அடுத்து 2ஆம் பாவகம், குடும்பஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அந்த 2ஆம் பாவகம், 2ஆம் அதிபதி இதெல்லாம் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தாலும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தபடியாக சுக்கிரன் கலத்திரக்காரகன்னு சொல்லுவோம். அந்த கலத்திரக்காரகன் அந்த ஜாதகத்துல நல்லா இருக்கணும். நல்ல சுபரோட தொடர்பு, இல்ல நல்ல ஒரு வீட்ல இருக்கணும். ஆட்சியாவோ, உச்சமாவோ, நட்பு வீட்லயோ அப்படிலாம் இருந்தா கண்டிப்பா திருமண வாழ்க்கையெல்லாம் நல்லபடியா இருக்கும். திருமண அமைப்பு இருக்கும் அந்த ஜாதகத்துக்கு. மேலும் நவாம்சத்திலயும் இதே மாதிரியான அந்த 7ஆம் அதிபதியோட நிலைப்பாடுலாம் நல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி மெயினா நல்ல தசை நடக்கணும். நல்ல தசாபுக்தி தான் வந்து திருமணத்த கொண்டு வரும். அந்த திருமணத்திற்கான தசை போயின்னு இருக்கா அப்படிங்கிறத ஜாதகத்துல செக் பண்ணணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இதெல்லாம் நான் எப்படி பார்க்கறதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க இதுல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பர் இல்லாட்டினா அந்த ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. திருமணம் நடக்குமா? எப்ப நடக்குங்கிறத நான் பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். சேனல ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும். லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.